ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணல. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இதற்கு முன்னாடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணேன், அதுக்கு முந்தின இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணேன், கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன், நான் இப்போ வந்து எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்திரிகை செய்தி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 நடத்துவதற்கான அறிவிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுறது 18ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா, நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே போல் இதுக்கு நமக்கு ஸ்கூலோட யூடேஸ் நம்பரு, டீச்சர்ஸ்க்குன்னு எம்இஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஆல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே எம்இஸ் ஐடி நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளுடைய சைனு, அதுக்கடுத்து ஸ்கூல் ஹெச்எம் கரஸ்பாண்டன்ட் ஆர் பிரின்சிபல் அவங்களோட சைனு, அதுக்கடுத்து டிஓசிஓ இவங்களோட வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த சர்வீஸ் ரெக்கார்டு வச்சு தான், அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணல அப்படின்லாமே ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டம் சரிங்களா, அப்ளை பண்ண முடியாது. அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. 1/9/2025க்கு முன்னர் ஆசிரியராக நீங்கள் வந்து பணி நியமனம் வந்து ஆகியிருக்கணும் சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக இருந்தாலுமே அது கொஷின் மார்க் தான். 2026 நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னாலுமே கொஷின் மார்க் தான். 1/9/2025க்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், டீச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டு அப்போ தான் நமக்கு வந்து வரும். இன்னும் நிறைய டவுட்டு ஒரு சில பேருக்கு எல்லாமே இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டான ப்ரிஸ்கிரிப்டு இருக்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்கிட்ட வந்து பிஎட் இன்னும் நான் பண்ணலை, இது வந்து முடிக்கலை அப்படிங்கனாமே ஒரு சில இது சொல்லியிருக்கீங்க. ஸோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம யூஜி அண்டு பிஎட் வச்சு அப்ளை பண்ண முடியும். அங்கே வந்து நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணோம். ஸோ அப்போ அங்கே வந்து லேகிங் ஆகும். ஸோ அதனால் ப்ரிஸ்கிரிப்டு, அதாவது ஒரு எல்லாம் கம்ப்ளீட்டான அந்த குவாலிஃபிகேஷனோடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு சில டவுட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஆர்பியுமே இதை குறித்து விளக்கம் வந்து விரைவில் வெளியிடும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்குது. நம்ம கமெண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டடு, ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் டைம் இருக்குது. இது வந்து ஒன்று ஒரு 2-3 நாளில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அதுக்குள்ளே ஒரு கிளாரிஃபிகேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பண்ண டீச்சர்ஸ் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு இந்த எம்இஸ் ஐடி இதெல்லாமே தேவைப்படும். ப்ளஸ் வந்து டைம் ஸ்கேலில் இருந்தாங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் தேவைப்படும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.